எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க. அடியன் ஸ்டார்ட் பண்றேன்மா. அடியன்மா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் ஸ்வேதாத்ரிபர்த்துர் நிரவதி கருணாலப்த தாஸ்யானுபாவஹ. தீமஸ்ரீ விஷ்ணு சித்தான்வய சுபகஜனிக ஸ்ரீனிவாசாரிய சுனுகு. சாந்த்யௌதார்ய பிரபோத பிரப்ருதி சுபகுணாவாச பூமிர் மகாத்மா. ஸ்ரீமான் ஸ்ரீ சௌமிய நாராயண குருரிகமே மானசே சந்நிதத்தாம். ஆச்சாரியன் திருவடி பணிந்து அடியனுடைய இந்த உபன்யாசத்தை துவங்குகிறேன். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் ஷமாம் கருணையா கமலா மிவான்யாம் கோதாம் அனன்ய சரணகா சரணம் பிரபத்யே அப்படின்னு சுவாமி தேசிகன் கோதா ஸ்துதியில பிராட்டி இந்த நாய்ச்சியான பூமி பிராட்டியார் எப்படிப்பட்ட பெருமையை உடையவள் அப்படின்னு சொல்றார். பெரியாழ்வார் உடைய திருவம்சம், அதாவது திருவம்சம் அப்படிங்கிற ஒரு நந்தவனத்துல ஒரு கற்பக கொடி தோன்றினா எப்படி இருக்குமோ அது போல ஆண்டாள் நாச்சியார் இந்த பெரியாழ்வாருடைய குலத்திலே வந்து உதித்தாள். அழகிய மணவாளன் அப்படிங்கிற ஒரு கற்பக தருவோடு அப்படின்னா கற்பக மரம், அந்த மரத்தோட சேர்ந்து அவனை பதியாக அடைஞ்சு ரொம்ப அழகா இருக்காளாம். ஷமை தானே வடிவெடுத்து வந்தது போல, அதாவது பொறுமையே ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கா பூமி பிராட்டி. அனைவருக்கும் திருவருள் புரிகின்ற விஷயத்துல பிராட்டியினுடைய ஸ்ரீதேவி நாச்சியாருடைய அபராவதாரம், அதாவது ஸ்ரீதேவி நாச்சியாரே இன்னும் ஒரு பிறப்பெடுத்து வந்தார் போல இருக்கும் இந்த சூடி கொடுத்த நாச்சியாரை புகழொன்றும் இல்லாத அடியேன் சரணம் புகுகிறேன் அப்படின்னு கோதாஸ்துதி முதல் ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எப்படி ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ ரங்கநாச்சியார பட்டர் சாதிக்கிறார், அனுகலதனு காண்டாலிங்கன ஆரம்ப சும்பத்து அப்படின்னு மகாலட்சுமி தாயார ஒரு கற்பக கொடியா வர்ணிக்கிறார். அது போல இவரும் என்ன பண்றாருன்னா இந்த ஸ்லோகத்துல பெரியாழ்வாருடைய திருவம்சமாகிற நந்தவனத்தில தோன்றிய கற்பக கொடி இந்த ஆண்டாள் அப்படின்னு ஆண்டாள கற்பக கொடியா காமிக்கிறார். கற்பக கொடிங்கிறது சகல அர்த்தத்தையும் அளிக்க வல்லது. அப்படிதானே ஆண்டாளும் இருக்கா இல்லையா? சுதிசித சிர சித்தமத்யா பயந்தின்னு வேதம் வேதாந்தத்துல உள்ள நூறான அர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி இருக்கா இந்த 30 திருப்பாவையில. அதனால அந்த ஸ்ரீசுக்திகள், தன்னுடைய திவ்ய ஸ்ரீசுக்திகள் வழியா எல்லா அர்த்தங்களையும் நமக்கு கொடுத்தவள். தேவேந்திரனுடைய உத்தியானவனம் தோட்டத்துக்கு நந்தன அப்படின்னு பேரு. அங்கதான் கற்பக கொடிங்கிறது வளரும். ஆனா இந்த ஆண்டாள்ங்கிற கற்பக கொடி எங்க வளர்ந்திருக்குன்னா வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன் அப்படின்னு விட்டு சித்தன் குடியில வந்த கற்பக கொடி இந்த ஆண்டாள். இந்த பெரியாழ்வாருடைய குலத்திலே இந்த ஆண்டாள் வந்து உதித்ததுனால பெரியாழ்வார் குலமே மிக்க பெருமை பெற்றது அப்படின்னு சொல்றா. கொடின்னா எப்பவுமே ஒரு கொள் கொம்பு தேவை இல்லையா? கொடி வந்து ஒரு குச்சி வச்சா அதுலதான் ஏறி படருமே தவிர தனியா அதுக்கு படர தெரியாது. அப்படிப்பட்ட இந்த கோதையும் என்ன பண்ணினாலும் ரங்கநாதன் அப்படிங்கிற கற்பக தருவை போய் அணைஞ்சுண்டு நல்ல ஒரு விளக்கு போல ஒளிவிடுறாளாம். எனக்கே தன்னை தந்த கற்பகம்னு நம்மாழ்வார் சொல்லுமா போலே எம்பெருமான இங்க கற்பக விருட்சமா சொல்லியிருக்கா. சாக்ஷாத்து ஷமாம் அப்படின்னு, ஷமா அப்படின்னா பூமின்னு ஒரு அர்த்தம் உண்டு, பொறுமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ரெண்டுமே இவளுக்கு பொருந்தும். பூமி தானே இவள், பூமி பிராட்டி தானே இந்த ஆண்டாள். பொறுமையும் இவளுக்கு உண்டு. ஏன்னா இரண்யாக்ஷன் கொண்டு போய் கடலுக்கடியில ரசாதளம்ங்கிற குகையில மடிச்சு வச்ச பொழுது பொறுமையோடு காத்துன்னு இருந்தாளே, தன் எம்பெருமான் வந்து தன்னை ரட்சிப்பான்னு பொறுமையோடு காத்திருந்தா. அதனால ரெண்டும் இவளுக்கு பொருந்தும். ஆண்டாளும் யோனிஜை இல்ல. யோனிஜைன்னா வயிற்றுலேருந்து, ஒரு தாய் வயிற்றுலேருந்து பிறந்தவள் இல்ல, அயோனிஜைன்னு சொல்லுவா. அப்படி இப்ப சீதா பிராட்டி எப்படி அயோனிஜையா பிறந்தாளோ அது போல இவளும் அயோனிஜையாவே பிறந்தா. அதனால பூமின்னு ஒரு பொருள் சொன்னா அதுவும் பொருந்தும். சர்வ சகையான அந்த பூமியினோட குணம் தான் பொறுமை. அதனால இவளுக்கும் அந்த பொறுமை உண்டு. சாக்ஷாத்து ஷமாம் அப்படின்னு பொறுமையின் உருவமாகவே திகழ்கிறாள் ஆண்டாள். அந்த ஷமா குணத்திற்கே ஊற்றுவாயான கருணை அதுவும் ஆண்டாள் பக்கல்ல குடிகொண்டிருக்கு. யார் மாதிரி அப்படின்னு கேட்டா
அதாவது ஸ்ரீ ரெங்கநாச்சியாரை போல பெரிய பிராட்டியாருடைய மற்றொரு அவதாரம் என்று சொல்லலாம் அப்படின்னு. ஏன்னா நம்ம நாச்சியார் திருமொழி தனியன்லே பார்த்தோம்னா, அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன் துணைவி. அல்லினாள் தாமரைனா தாமரை மலர் மேல பிறந்த அந்த ஆரணங்கினுடைய துணைவியான ஆண்டாள் நாச்சியார் தான் தனியனே பாக்குறோம். அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி பெரிய பிராட்டியாரே இப்படி ஒரு உருவம் கொண்டு வந்து திருவதாரம் பண்ணினாளோ என்று நினைக்கும்படியாக இப்படி ஆண்டாள் வந்து திருவதாரம் பண்ணிருக்கா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் தன்னுடைய கோதா ஸ்துதியில. இப்படி தேசிகன் சாதிக்க உபதேச ரத்ன மாலையில மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு ஒரு பாசுரம் எடுறார். இன்னும் 2-3 பாசுரங்கள் இருக்கு ஆண்டாளுக்கு. இன்னும் திருவாடிப்பூரம் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாய். ஆனா இந்த பாசுரத்தை ஏன் இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாசுரமே மங்களாசாசன பாசுரம். இவள் எதுக்கு பிறந்தாள்? 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு ஆழ்வார்கள் குடிய வந்து ஆண்டாளுக்கு முற்பட்ட ஆழ்வார்கள் வந்து 5 குடின்னு சொல்றது உண்டு. அதாவது பொய்கையார் பூதத்தார் பேயார் 3 பேரும் முதலாழ்வார்கள் ஒரே குடி, 2வதா திருமழிசை ஆழ்வார் 2ஆம் குடி, 3வதா நம்மாழ்வார், அடுத்தது குலசேகர ஆழ்வார், அடுத்தது பெரிய ஆழ்வார் 5வது குடி. இந்த 5வது குடியில தானே இந்த குழந்தை வந்து பிறந்திருக்கா. அத்தனை ஆழ்வார்களுக்கும் ஒரே பெண் பிள்ளையா ஒரே வாரிசா அவர்களுடைய சொத்தான ஞான பக்தி வைராக்கியங்களை தன்னுள்ளே அடக்கி கொண்டு வந்து பிறந்தாள். நம்ம பாக்குறது உண்டு. ஆழ்வார்கள்ல 8 அடி பாஞ்சா இந்த குழந்தையானது 800 அடி பாயும் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிப்பது உண்டு. இந்த மாதிரி 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் 4000 பாசுரத்துல அத்தனை ஆழ்வார்களும் சொன்ன அர்த்தத்தை இவள் 30 பாசுரத்துல நமக்கு எளிமையா சொல்லியிருக்கா. எந்த ஆழ்வாருக்காவது 30 நாள் இப்படி மார்கழி மாசம் மாதிரி கொண்டாடுறோமா? யாருக்காவது எந்த ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டாலும் திருப்பாவை தெரியுமானா நிச்சயமா திருப்பாவை பாசுரம் தெரியாட்டியும் திருப்பாவை கேள்வியாவது பட்டிருக்கும் அந்த குழந்தை. ஆனா ஒரு திருநடந்தாண்டகமோ ஒரு திருவள்ளுக்கூற்றிடுக்கையோ திருவாய்மொழியோ பெரிய திருமொழியோ தெரியுமானா பெரியவாளான நமக்கே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அப்படி அந்த ஜன்ம சித்த ஸ்ரீத்வம்னு எம்பெருமான அடையணும் இயற்கையாகவே பெண்ணாக பிறந்து அவனை அனுபவித்து இந்த ஜீவர்கள் உஜீவனம் அடையணும்னு பாசுரத்தெல்லாம் கொடுத்து விட்டு போனா, அப்படிப்பட்ட ஆண்டாள் ஜன்ம சித்த ஸ்ரீத்வத்தோட வந்து திருவதாரம் பண்ணினான்னு பாக்குறோம். ஏன்னா எம்பெருமான மற்ற ஆழ்வார்கள்ல ஆணா பிறந்து பெண் பாவத்தை ஏறிட்டுண்டான். நம்ம ஆழ்வார் பராங்குச நாயகி அப்படின்னு சொல்லுவா, திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகின்னு சொல்லுவா. இவளுக்கு எந்த பெண் தன்மையும் ஏறிட்டுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா இவள் இயற்கையாகவே பெண்ணாகவே பிறந்துட்டா. அது ஒரு பெண் வந்து ஆணை விரும்புவது அப்படிங்கிறது எளிது. ஆண்கள் வந்து பெண் பாவத்தை ஏறிட்டு அந்த எம்பெருமான் மேல காதல் கொண்டு பாடல் பாடணும் அப்படின்னா அது கொஞ்சம் அடுத்தபடிதான். அப்படி வந்து இந்த 5 குடிக்கும் ஒரே சந்ததியாக வந்து பிறந்தாள். ஆழ்வார்கள் தஞ்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை. எப்படி பாடினா 5 வயசுக்குள்ள அத்தனையும் திருப்பாவையும் சரி நாச்சியார் திருமொழியும் சரி 5 வயசுக்குள்ள அத்தனையும் பாடி திருவரங்கநாதன் திருவடியை தொட்டா அப்படியே மறைஞ்சு போனான். பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு அந்த ஆண்டாளுடைய திருவடியை பணிகிறேன் அப்படின்னு உபதேச ரத்ன மாலையில நம் மாமுனிகள் சாதிக்கிறார். இன்னொரு அர்த்தமும் உண்டு. 5 குடி அப்படின்னா அஞ்சுதல் அப்படின்னா பயம் அப்படின்னு உண்டு. எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ. ஏன்னா கிருஷ்ணாவதாரம் எடுத்தப்போ எழும் புல் பூண்டெல்லாம் அசுர ஆவேசம். எந்த இடத்துல இருந்து எந்த அசுரன் வருவான்னே தெரியாது, பயந்துண்டே இருந்தா. அதனால இவ வந்து அதுக்கு பயப்படுறா. எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ அப்படின்னா 5ம் குடியிலே வந்து பிறந்தார். எல்லா ஆழ்வார்களுமே பயப்படுவான். அவளுடைய பெண் பிள்ளை தானே இவளும் பயப்படுறா. 5ம் குடியிலே பிறந்த இந்த பெண், அதனால 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் அப்படின்னு எடுக்கிறா. ஏன்னா மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதானி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னு இந்த பெரியாழ்வார் மங்களாசாசனத்துக்குன்னே பிறந்தவர். தனக்கு ஏதோ வேணும், எம்பெருமான்ட்ட வைகுண்டம் கேட்கணும், இல்ல இங்க இருக்கிறப்ப ஏதோ ஐஸ்வர்யங்கள்லாம் கேட்கணும்ன்ற மாதிரி வாழ்ந்தவர் கிடையாது. எம்பெருமான முதல்ல பார்த்ததும் ஐயோ இப்படி நீ வந்துட்டியே, உனக்கு கண்ணு பட்டுடுமே, இப்படிங்கிற கொள்ளிக்கண்ணர்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த கலியுகத்துல இப்படி கருடாருடனா பிராட்டிமாரோட நீ இப்படி வருவியா, உனக்கு பல்லாண்டு பாடுறேன்னு பல்லாண்டுன்னு பாடினார்.
அப்படிப்பட்ட பல்லாண்டு பாடின பெரியாழ்வாருக்கு பெண் பிள்ளையா பிறந்ததுனால இன்னைக்கு நாம பார்க்க போற பாசுரத்துல இவளும் பல்லாண்டு தான் பாட போறா. மங்களாசாசனம் போற்றி போற்றி போற்றின்னு 6 போற்றி சொல்ல போறா. அதாவது இதுவரைக்கும் ஆன பாசுரங்கள்ல பார்த்தோம்னா 1-5 எம்பெருமானுடைய நிலைகளை பார்த்தோம். 6-15 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி கொண்டு ஆண்டாள் நந்தகோபன் திருமாளிகையை அடைந்தாள் 16வது பாசுரத்துலன்னு பாக்குறோம். 17வது பாசுரத்துல நந்தகோபனையும் யசோதை பிராட்டியையும் அப்புறம் பலராமனையும் கிருஷ்ணனையும் எழுப்ப கிருஷ்ணன் எழுந்திருக்கல அப்படின்னு பாக்குறோம். சரி, ஏதோ தப்பு பண்ணிருக்கோம், நம்ம அவனை எழுப்பினா எழுந்திருக்கல, முறை மாறி எழுப்பி விட்டோம் அப்படின்னு பெருமாளத்தை போய் அடையறதுக்கு முன்னாடி பிராட்டி புருஷகாரம் இருந்தான்னா பெருமாளை அடைய முடியும். நம்ம பிராட்டியை எழுப்பாம நேர கண்ணனை எழுப்பிட்டோமே அப்படின்னு உந்துமதகளிற்றன் தொடங்கி 3 பாசுரங்கள் 18, 19, 20 பாசுரங்கள்ல என்ன பண்ணினா பிராட்டியை எழுப்பினா. அப்ப நப்பிண்ணை பிராட்டி எழுந்துண்டா. முதல்ல 2வது பாட்டு வரைக்கும் எழுந்திருக்கல. உக்கம் கட்டளையும் தந்து உன் மணாளனே இப்போதே எம்மை நீராட்டு, நீதான் எங்களுக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுக்கணும். சிறிது நேரம் கூட நீ உன் கணவனை பிரிஞ்சிருக்க மாட்டியா? இது தத்துவம் அன்று தகுவம் அன்று, பிராட்டியா இருக்கிற உனக்கு இது தகுமா அப்படின்னு கேட்டுட்டு சொல்ல அடுத்த பாசுரத்துல நப்பிண்ணை பிராட்டியும் இந்த கோஷ்டியோட சேர்ந்துட்டா. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன்னு சொல்ல அடுத்த பாசுரத்துல இருந்து சேர்ந்தே போறா கோஷ்டியா. அதாவது நப்பிண்ணை பிராட்டியோட சேர்ந்தே போறா. போனா என்ன சொல்றா கண்ணனிடத்துல, மாற்றார் எப்படி வந்தோம் உன் திருவடியில? இவா கைங்கரியம் பரம புருஷார்த்தமாகி கைங்கரியத்தை பிரார்த்திச்சுட்டு வந்துட்டு இருக்கா. முதல் பாசுரத்திலே நாராயணனை நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டா, கொடுக்க போறான்னு சொல்லிட்டா. ஆனா 21 பாட்டு 22 பாட்டு ஆயிடுத்து. அப்ப என்ன சொல்றா, மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் அப்படின்னு எதிரிகள் எல்லாம் தங்களுடைய வலிமை தொலைந்து வேறு வழியே இல்லாம உன் திருவடியில வந்து இன்னும் கூடாதா அப்படிங்கிற 21வது பாட்டுல. அடுத்து 22வது பாட்டுல அபிமான பங்கமாய் வந்து உன் பள்ளிக்கட்டில் கீழே தலைப்பெய்தோம்னு எங்களுடைய அகங்காரங்கள்லாம் போயிடுச்சு. எப்படி ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் திருநாயக வந்த காலருக்கு தேகிய பானையர் பெருநாடு காண இமையிலே கிச்சைதாம் கொள்வர் திரு நாரணன்தார் காலம் பெற சிந்தித்து உய்மினோன்னு பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் அந்த பிறவியிலேயே தங்களுடைய செல்வத்தை எல்லாம் முடியெல்லாம் இழந்து என்ன பண்றா அப்படின்னா கடைசியில பிச்சை எடுக்கிறா. அது மாதிரி அபிமான பங்கமாயின்னு எங்களுடைய அபிமானம் எல்லாம் தொலைந்து உன் பள்ளிக்கட்டில் கீழே வந்து தலைப்பெய்தோம். செங்கன் திருச்சிறிதே எம்மேல் விழியாவோ தாமரை மலர் மெதுவாக மலருமா போலே நீ கண் விழித்து எங்களை நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அது நோக்கணும் அப்படின்னு சொன்னதோட சரி, படுத்துட்டு இருக்கான், இன்னும் எழுந்திருக்க. ஏன்னா நப்பிண்ணை பிராட்டியுடைய கொங்கை, அதாவது திருமுலை தடங்கள்ல தலை வச்சு உறங்கிட்டு இருக்கான். தனியன்லயும் அதான் பாக்குறோம். நீலாதுங்க தனகிரிகடி சுத்தமுத்பவத்த கிருஷ்ணம்னு மலர் மார்பில் கண் வைத்து உறங்குகின்றான் எம்பெருமான். அவனை சொல்ற, அவ படுக்கையறை வார்த்தையா இருந்தா நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். நீ எழுந்திருந்து வந்து சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். படுக்கையறை வார்த்தை பொய்யா போயிடும். ஏன்னா இந்த பையன் ஏற்கனவே பொய் சொல்ற பையன் தான். ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே ஓத கண்டீரேன் நாச்சியார் தமிழ்ல ஆண்டாளையும் சாதிச்சிருக்கா. ஒரு பொய் சொல்லிண்டே படுக்கை சொன்னா எங்களுக்கு அது சரியா வராது. நீ சீரிய சிங்காசனம் அப்படின்னு தர்மாதி பீட்டம். தர்மாதி பீட்டம்னா தர்மம் அதர்மம் ஞானம் அஜ்ஞானம் ஐஸ்வர்யம் அனைஸ்வர்யம் வைராக்கியம் அவைராக்கியம் 8 கால்களை உடைய அந்த தர்மாதி பீடத்துல இருந்து கொண்டு நாங்கள் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். ஏன் தர்மாதி பீடத்துல இருந்து எம்பெருமான் சொன்னாதானா அப்படின்னா சேரபாண்டியன் அப்படின்னு நம்பெருமானுடைய பீட்டத்துக்கு பேரு சேரபாண்டியன். அதுல எழுந்தருளி இருந்துதான் எம்பெருமானார் பங்குனி உத்தர நன்னாள்ல கத்தியத்தை சமர்ப்பிச்ச போது அவருக்கு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்தார். என்ன கேட்டார்? என்னுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம் வேணும்னு எம்பெருமானார் கேட்டார். அத பெருமாள் எதுல இருந்து கொடுத்தாருன்னா தர்மாதி பீடமாகி அந்த சேரபாண்டியன்ல இருந்து தான் கொடுத்தாராம். ஏன்னா அதுல இருந்து கொடுத்தா அந்த வாக்கானது மாறாது. அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு இங்க இருந்துட்டு கைங்கரியங்களை பண்ணி கொண்டு வரும் உன்னுடைய சம்பந்தம் உள்ளவர்களுக்கெல்லாம் மோட்சம் தந்தோம்னு பெரிய பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சரணாகதி பண்ண சேரபாண்டியன் அப்படிங்கிற தர்மாதி பீடத்துல இருந்துதான் சொன்னார். அது போல மணவாள மாமனிகள் ஈடு சாதிச்ச போதும் சிறு குழந்தையா அரங்கநாயகம்னு அந்த குழந்தையா வந்தா கூட அவர் எதுல இருந்து அந்த தனியனை கொடுத்தார்? ஸ்ரீசைலேஷங்கிற தனியனை எப்படி கொடுத்தாருன்னா இந்த தர்மாதி பீடத்துல
சேரபாண்டியன்ல இருந்துதான் கொடுத்தார். அது வெறும் ஸ்லோகம் அல்ல. ஸ்ரீசைலேஷங்கிறது மிகச்சிறந்த மந்திரம். அவ்வளோ அர்த்தங்கள் பொதிந்திருக்கு. நம்ம எப்பவும் பிரபந்தம் தொடங்கும் போது அது தொடங்குறோம் ஒரு ஸ்லோகமா நினைக்கிறோம். சாட்சாத் அந்த எம்பெருமானே கீழே இறங்கி வந்து கொடுத்தது அது மிகச்சிறந்த மந்திரம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறார். அதனால சேரபாண்டியன்ல இருந்துன்னு சொன்ன மாதிரி சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு போன பாசுரத்துல மாரிமழை முழைஞ்சில்ல சொல்லிட்டா. அப்போ எம்பெருமான் எழுந்து வரான். அவனுடைய கிடக்கையை அனுபவிச்சா, அவன் நடந்து வருகின்ற அந்த அழக அனுபவிச்சா. இப்போ சீரிய சிங்காசனத்துல வந்து அமர்ந்த பிறகு இங்க வந்து அமர்ந்த கோலத்தை அனுபவிக்கிறார். புளிங்குடி கிடந்து வரகுணம் அங்க இருந்து வைகுந்தத்துள் நின்னு அப்படின்னு எல்லா ஆழ்வார்களுமே எம்பெருமானுடைய அமர்ந்த திருக்கோலம், கிடந்த திருக்கோலம், அதுக்கப்புறம் நின்ற திருக்கோலம் அப்படின்னு எல்லா திருக்கோலத்திற்கும் நின்றதந்தை ஊரகத்து இருந்ததந்தை பாடகத்து அன்ன வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னலாம் அப்படின்னு எல்லா ஆழ்வார்களுமே 3 நிலைகளுக்குமே பாட்டு பாடியிருக்கா. அப்போ அந்த மாதிரி நீ இருந்து எங்களுக்கு நாங்கள் வந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு இவ வந்து பிரார்த்திக்கிறா. ஆனா திடீர்னு எப்படி இப்ப மங்களாசாசனம் பண்ண ஆரம்பிச்சா? போன பாசுரத்துல நீ சீரிய சிங்காசனத்துல உட்கார்ந்துட்டு நாங்கள் வந்த காரியத்தை சொல்லணும்னு சொன்னவா, இப்ப திடீர்னு அன்றி உலகம் இழந்தாய் அடிபோற்றின்னு ஏன் மங்களாசாசனம் பண்றா அப்படின்னா, அதாவது எம்பெருமான பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளே திருமலை போனோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து வேண்டிகிட்டே போவோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு குழந்தை பிறக்கணும், வேலையில ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு வேண்டிண்டே போவோம். திருமலைக்கு போவோம். கியூல நிற்கும் போது மனசுல பெருமாளை பார்த்தது இத்தனையும் கேட்டுடணும் அப்படின்னு போவோம். ஆனா உள்ள போன உடனே அத்தனையும் மறந்து போயிடுச்சு. அவனை பார்த்ததும் அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்ததும் என்ன ஆகும் அப்படின்னா, நாம கேட்க வந்து எல்லாம் மறந்து போயிடும். இவ என்ன வேண்டி வந்தா? வரை கைங்கரியம் வேணும் தான் பிரார்த்திச்சு வந்தா. இததான் கேட்டுட்டே இருக்கா. அப்படி எல்லா பாட்டுலயும் சொல்லிண்டே வரா. ஆனா இவனை பார்த்ததும் மங்களாசாசனம் பண்ணணும், பல்லாண்டு பாடணும் அப்படின்னு ஆழியழ சங்கமிழன்னு நம்மாழ்வார் பாடினார். அது போல அந்த ஜடாயு அவர் என்ன பண்ணினார்னா, மரண தசை சீதா பிராட்டிய ராவணன் கவர்ந்து போயிடுறான். அப்போ ராவனும் லக்ஷ்மணனும் தேடிண்டு வரும்போது அங்க ஜடாயு குற்றுயிரும் குலையுயிருமாக படுத்துட்டு இருக்கார். பார்த்ததும் என்ன சொல்லணும்? ராமா, இந்த மாதிரி ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து போயிட்டான், என்னையும் அவன் வந்து அடித்து துன்புறுத்தி விட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லலையா. ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொன்னாராம். பார்த்ததும் எம்பெருமான பார்த்ததும் நமக்கு என்ன வரும் அப்படின்னா மங்களாசாசனம். நம்ம எல்லாம் போனா பல்லாண்டு சொல்லுவோம். பெருமாள் கோவிலுக்கு போனா எம்பெருமான பார்த்தா பல்லாண்டு சொல்லுவோம், இல்ல ஒரு திருப்பாவை சொல்லுவோம். அது மாதிரி அவர் ஜடாயு என்ன பண்ணினாராம், ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொன்னாராம். சீதா பிராட்டி பிரிந்த போதே ராமன் உயிரை விட்டுருக்கணும். ஏன்னா அப்படிப்பட்ட திவ்ய தம்பதிகள் 2 பேரும். இப்படிப்பட்ட ஒரு பெரியவர் ஆயுஷ்மான் பவன் சொன்னதுனாலதான் ராமன் வாழ்ந்தான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அவனை பார்த்ததும் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துருத்து இவாளுக்கு. அப்போ இந்த பாசுரம் இன்னைக்கு பாசுரத்துல அவ மங்களாசாசனம் பண்ண போறா. அந்த பாசுரத்தை அனுபவிக்கலாம். அன்னிவ் உலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்னங்கு தென்னிலங்கை செத்தாய் திரள் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, உன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்னென்னும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான், இன்னையாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய். இப்போ அன்னிவ் உலகம் அளந்தாய் அப்படின்னு பாடுறா. இப்ப சொன்ன சரித்திரங்கள் எல்லாம் இப்ப நடந்துதா அப்படின்னு கேட்டா இப்ப நடக்கல எதுவுமே இல்லையா. திரேதா யுகத்துல துவாபர யுகத்துல நடந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி போற்றி போற்றின்னு ஆண்டாள் சொல்றாளே. மங்களாசாசனம்னா இப்ப நேர டைரக்டா போய் என்ன பண்ணணும், இப்ப எதுக்கு சொல்றா அப்படின்னா, கதேஜலே சேதுபந்தம் அப்படின்னு நம்ம பூர்வாச்சாரியர்கள் சாதிக்கிறா. ஏன்னா அப்பாக்கும் பொண்ணுக்கும் இதேதான் வேலை. என்ன வேலைன்னா பல்லாண்டு பாடுறதுதான் வேலை. ஆனா இப்ப நேரா பாடுறாளா அப்படின்னா இல்ல, எப்பவோ நடந்த சரித்திரத்துக்கு. இப்போ நன்னா மழை பெஞ்சு வெள்ளம் வந்துடுதோ, முன்னாடியே அணை இருந்ததுன்னா அதுல கட்டி அந்த நீரை சேமிச்சு வைக்கலாம். ஆனா மழையெல்லாம் பெஞ்சு வெள்ளம் வந்து தண்ணி எல்லாம் போய் கடல்ல கலந்த பிறகு அணை கட்டினா எப்படி இருக்கும்? அது மாதிரியா இவா பண்றது. அதாவது எப்பயோ நடந்த அவதாரங்களுக்கு இப்ப பல்லாண்டு பாடுகிறார்கள். ஏன்னா எம்பெருமானுக்கு என்ன வந்து விடுமோ
அப்படின்னு ஒரு பயப்படுற ஒரு ஆழ்வார்கள் கூட்டம். அதனாலதான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அஞ்சும் குடி, அவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாதே அப்படின்னு. எப்பவோ நடந்த சரித்திரங்களுக்கு அப்ப யாரும் இல்லையே, அப்ப யாரும் உனக்கு பல்லாண்டு பாடலையே, எந்த ஆழ்வாரும் அப்ப இல்லையே உனக்கு பல்லாண்டு பாடுற, அதனால இப்ப பாடுறோம் அப்படின்னு பாடுறா. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் தான். இன்னைக்கு உரிய பாசுரத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாரும் நன்றா அறிஞ்ச பாசுரங்கள் தான். இருந்தாலும் எம்பெருமானுடைய சரித்திரமானது எப்போது அனுபவித்தாலும் அப்போதைக்கு அப்பொழுது ஆறாவமுதமே அப்படின்னு ஒருத்தருக்கு போதையந்த பரஸ்பரமா இதை எப்பவும் பரிமாறிக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய உஜ்ஜீவனத்துக்காக நம்ம நாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டு அவனுடைய கதைகளை கேட்டு நம்ம பொழுது நல்ல பொழுதா தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போதும்னு திருமணிசை ஆழ்வார் சொல்றப்போ பொழுது நல்ல பொழுதா போகணும் அப்படின்னா எம்பெருமானுடைய சரித்திரங்களை இப்படி ஒருத்தருக்கு பரிமாறிக்க வேண்டும். அன்று அப்படிங்கிறா. என்று அன்னைக்கு ஒரு நாள் இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்தான் இல்லையா. இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டு எம்பெருமான் கிட்ட வந்து மன்றாடினான், நான் இழந்த ராஜ்யத்தை பெற்றுத்தர வேண்டும், மகாபலி என்னுடைய ராஜ்யத்தை அபகரித்து கொண்டு போனான் அப்படின்னு சொன்ன அன்று அன்னைக்கு நடந்தது. இதுவரைக்கும் திருவிக்கிரம சரித்திரத்தை 3வது தடவை இந்த பாசுரத்தோட 3வது தடவை சொல்றான். ஏன்னா 3வது பாசுரத்துல ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடியும் திருவிக்கிரம அவதாரத்தை நல்ல விஸ்தாரமா சொன்னான். அடுத்தது அம்பரமே தண்ணீரேல அம்பரம் ஊடரத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது இழந்திராயின்னு 2வது தடவை சொன்னா. இப்ப 3வது தடவை சொல்றா, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு. அந்த இந்திரன் தன்னுடைய நாட்டை மகாபலியிடம் இழந்த பொழுது எம்பெருமான் புரிய மானுருவாகின் அழகா சின்னதா ஒரு வாமன அவதாரம் எடுத்து கொண்டு மகாபலியினுடைய யஜ்ஞவாடத்துக்கு போனான். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கானே, இவனால எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு நினைச்சா, சிறியன் என்று எண்ணிடஞ்சிங்கத்தை இகழையல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவலியினிடை சென்னுகள் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரம் இடுறார். அதாவது அவன் ரொம்ப சின்னவனா இருக்கான்னு நினைச்சுன்றாதீங்கோ, அவனுடைய சீர்மை பெருமை எல்லாம் உங்களுக்கு தெரியாது, மாவலி கிட்ட கொண்டு போய் மாவலிகிட்ட போய் கேளுங்கோ அப்படிங்கிறார். மகாபலி இடத்துல 3 அடி யாசித்தான், ஆனா அளந்தது 2 அடிதான். கீழ்லோகத்தையும் மேல் லோகத்தையும் 2 அடியால அளந்தான். அப்போ 2 அடி அங்க அளந்த, ஆனா இங்க உன்னை வந்து நாங்க 10 அடி நடக்க வச்சுட்டோமே. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. அது எப்படிப்பட்ட அடி அப்படின்னா திருவடிகளாம். பிராட்டிமார்களும் பிடிக்க பூசிப்பிடிக்கும் மெல்லடின்னு ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரம் என்றார். பிராட்டிமார்களும் பூசிப்பிடிக்கும் மெல்லடியான அந்த திருவடியை வந்து இப்படி நடக்க வச்சுட்டோமே. அப்போ 2 அடியால அளந்தான், இந்திரன் இழந்த அந்த நாட்டை வந்து இவன் பெற்று கொடுத்தான் அப்படிங்கிற சரித்திரம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவனுடைய நமுசி கூட கேட்கிறான், அந்த மகாபலியினுடைய புத்திரனான நமுசி கேட்கிறான், என்னிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, நீ என்னவோ மாயம் பண்றப்பா, எந்த காலால நீ கேட்டியோ அந்த காலால தானே அளக்கணும், நீ பெரிய காலால இப்படி அளக்கறியே, நீ ஏதோ வந்து மாயம் பண்ற அப்படின்னு. என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன் அப்படின்னு சொல்லி மண்ணு நமச்சியை வானில் சுழற்றிய அப்படின்னு அவரை ஒரு சுழட்டி மேல அடிச்சானாம். இன்னும் முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோன்னு பெரியாழ்வார் பாசுரம் இடுறார். அப்படிப்பட்ட ஆனா இந்திரனுக்கு அப்போ நாடு கிடைச்சது, மகாபலிக்கு ஔதாரியம் உடையவன்கிற பேரு கிடைச்சது. நீ இப்படி பிறர்க்கு காரியம் செஞ்சியே அந்த திருவடி நொந்ததே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப கூட 2 திருவடி தான்ப்பா, இப்ப 10 அடி உன்னை நடக்க வச்சுட்டோமே, இது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் அன்னை உலகம் அளந்தாய் அடி போற்றி. அந்த திருவடிக்கு கால் வலி வந்துருமே, நீ ரொம்ப மென்மையானவனே, உனக்கு கால் வலிக்குமே அப்படின்னு போற்றி அப்படின்னு சொல்றா. சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியை இழந்த பிறகு இல்ல தசரதனுடைய பித்ருவாக்கிய பரிபாலனம்னு தன் தந்தை சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு எங்க போனா அப்படின்னா வனவாசம் போனான்னு நம்ம பாக்குறோம் இல்லையா. வனவாசம் போனா அப்போ சென்று அங்கு அப்படின்ட்டு, அங்கு அப்படின்னா அந்த ராவணனுடைய இலங்கை, அங்க போய் தானே எம்பெருமான் அவனை வீழ்த்தினான். சென்று அங்குன்னு எதிரிகள் இருக்கிற இடத்துக்கே போய் என்ன பண்றது அப்படின்னா அவளை தோற்கடிக்கிறது. சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் அப்படின்னு பிராட்டியை ராவணன் அபகரித்து கொண்டு போன பொழுது அவளை மீட்க வேண்டும் அப்படின்னு அங்கேயே போய் அவனை முடித்தான். சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய், அந்த
சதுரமாமதில் சூழ் இலங்கை கிறைவன் தலை 10 உதிர ஓட்டின்னு அவனுடைய தலை 10ஐயும் அறுத்து அங்க போய் நீ அவனை ஜெயிச்சு வந்தாய். அந்த திருவடிகளுக்கு நீ கானகம்படி உலாவி உலாவின் முதல் சரித்திரத்திலேயாவது வாமனனா வந்து கொஞ்சம் தான் நடந்தான். 2வது சரித்திரத்துல என்ன பண்ணிடலாம், சென்று அங்குன்னு எங்கேயுமே நடந்தான். அயோத்தியிலேருந்து வனவாசம் சித்திரகூடத்துக்கு நடந்தான், அங்கேருந்து பஞ்சவடிக்கு நடந்தான், பஞ்சவடியில இருந்து கிஷ்கிந்தாக்கு நடந்தான். இப்படி நடந்து நடந்து கானகம் படி உலாவி உலாவி அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரம் என்றா. அப்படி நீ நடந்து நடந்து போனியே அந்த திருவடிக்கு பல்லாண்டுன்னு சொல்லி, அதாவது அவன் அம்புக்கு தோற்றான் ராவணன், நாங்கள்லாம் உன்னுடைய அழகுக்கு தோற்று வந்தோம். நீ சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றின்னு ராவணனை மட்டும் முடிக்கலப்பா. போற வழியில ஒரு மண் குவியலா கொட்டி வச்சிருக்கு, போற போக்குல அத காலால ஒரு தட்டு தட்டி விட்டா எப்படி செதறுமோ அது போல கரதூஷணர்கள், கபந்தன், விராதன் இன்னும் பல அசுரர்களை நீ அழிச்சு கொண்டே போனாயே, அப்படிப்பட்ட தேஜஸ் உடையவனே அப்படின்னு சொல்லி ராமனுக்கு பல்லாண்டு பாடுறா. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அப்படின்னு உன்னுடைய தேஜஸுக்கு, அந்த திரள்னா வீரம், வீரத்துக்கு போற்றி அப்படிங்கிறான். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ராமன் வந்து ராவணவதம் பண்ணின போது ஒரு 38-39 வயசு இருக்கும். ஆனா இந்த குழந்தைக்கு 39 நாள் கூட ஆச்சா தெரியாது. கிருஷ்ணன் திருவதாரம் பண்ணின உடனே ஒரு வண்டி சக்கரத்திலே சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் ஆவேசித்தான். தேவகி பிராட்டி ஏதோ ஒரு வேலையா இருக்கும் பொழுது அந்த குழந்தைய ஒரு வண்டிக்கு அடியில தொட்டில்ல இட்டு குழந்தைய படுக்க வச்சுட்டு போறா. இந்த குழந்தைக்கு பசி, ரொம்ப பசி கோபத்துல என்ன பண்றது, கையையும் காலையும் உதைக்கிறது. கைய வேகமா உதைச்சப்போ என்ன ஆச்சு, ஒரு சகடத்துல பட்டு சகடம் அப்படியே உடைஞ்சு போய் அதுல இருந்து ஒரு அசுரவதம் நடந்தது. அதுதான் சகடவதம் அப்படின்னு சொல்லுவா. சகடம் வந்து பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு இந்த சின்ன குழந்தை ஒரு 35 நாள் 40 நாள் கூட ஆகாத அந்த சின்ன குழந்தை படுத்துன்னு இருக்கும் போது அந்த வண்டி சக்கரத்துல ஒரு சகடன் ஆவேசிச்சு வர, அசுரன் ஆவேசிச்சு வர பொன்னச்சகடம் உதைத்தான்னு அத வந்து அந்த தாயும் கூட உதவாத நேரத்திலே தன்னை தானே காப்பாற்றி கொண்டானா எம்பெருமான். நம்மளை ரட்சிக்கிறவன் எம்பெருமான், அவனை ரட்சிக்கிறதுக்கு அன்னைக்கு யாரும் இல்ல. தாய் கூட, அந்த பிறந்த குழந்தை பக்கத்துல தாய் கூட இல்லாத நேரத்துல அவனை யார் காப்பாத்தினான்னா அவனுடைய திருவடி காப்பாத்திதான். நமக்கு எது புகழ் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடி. நம்ம முதல்ல திருவடி நிலையதான் நம்ம சேவிச்சுப்போம். எப்பவும் எம்பெருமான் திருவடி திருவடின்னா நம்ம சொல்லுவோம். ஆனா நம்மளை காப்பாத்துறது மட்டும் அவன் திருவடி வேற இல்லையா, அவனை காப்பாத்துறதே அவனுடைய திருவடி தானா. பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு அதை புகழ்ந்து போற்றுகிறாள். கண்ணு குணிலா எறிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு வத்சாசுரன் கவித்தாசுரன் 2 அசுரர்கள். ஒருத்தன் வந்து கன்றுக்குட்டியா வந்தான் வத்சாசுரன். கவித்தாசுரன் வந்து விளாம்பழ மரத்துல, அந்த மரத்துல ஏறி விளாம்பழமா இருந்தான். அப்போ கிருஷ்ணன் விளையாடின்னு இருக்கும்போது இந்த பழம் அப்படியே தலையில விழுந்து கிருஷ்ணனை வதம் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் மேல இருக்கான். கன்றுக்குட்டி பின்னாடி விளையாடின்னு இருக்கு, வத்சாசுரன் விளையாடின்னு இருக்கு. எம்பெருமானுக்கு தெரியாதா, அவன் சர்வஜன். என்ன பண்ணினான், பின்னாடி விளையாடின்னு இருந்த அந்த கன்றுக்குட்டிய புடிச்சான், அத காலை சொடட்டி அப்படியே விழா மரத்து மேல அடிச்சான். 2 பேரும் ஒருத்தர் மோதிண்டு, இவரை வதம் பண்ணணும்னு வந்த அந்த 2 பேருமே ஒருத்தர் மோதிண்டு 2 பேரும் இறந்து போனார்கள் அப்படின்னு பாக்குறேன். கன்று குணிலா எறிந்தாய் கடல் போற்றி. கடல் அப்படிங்கிறான் முதல் வரியில, அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றின்னு சொன்னா இங்க கடல் போற்றின்னு சொல்றா. 2க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறா. என்னன்னா அந்த அன்று திருவடி எப்படி இருந்தது அப்படின்னா, முதல்ல வாமனாவதாரம் பண்ணி திருவிக்கிரமா வளர்ந்த போது ஒரு திருவடி கீழே போயிடுச்சு, ஒரு திருவடி மேல போச்சு. அப்போ திருவடியுடைய மேல் பாகத்தை மட்டும்தான் ஆண்டாள் சேவிச்சாலும், அடிபாகம் அவளுக்கு தெரியலையா, மேல போயிடுத்து சேவிக்க முடியல அன்னைக்கு. இப்ப என்ன பண்ணினா, இந்த கண்ணுக்குட்டிய சுழற்றி அந்த மரத்து மேல அடிக்கும் பொழுது இப்படி குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலை இப்படி பின்னாடி வளைச்சுண்டு கொஞ்சம் காலை தூக்கிக்கிறது, முன்காலோட நுனிய மட்டும் கீழே அழுத்திண்டு காலை இப்படி தூக்கினா பெருமாளுடைய சிவந்த அடி பாதம் தெரியும். அதுக்கு பல்லாண்டு பாடலையும், முன்னாடி மேல் பாதத்தினுடைய மேல் பாகத்துக்கு பாடினாலாம், உள்ள சிவந்த திருவடிக்கு பாடலையே. அதனால கன்று குணிலா எறிந்தாய் அந்த சிவந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு அப்படின்னு, கன்று குணிலா எறிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு அவனுடைய திருவடிகளுக்கு போற்றி அப்படிங்கிறான். அடுத்தது புன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கை ஆழ்வார் சாதிக்கிறார்.
கோவர்தன மலையையே குடையாக பிடித்தான் எம்பெருமான். ஏன்னா இந்திரன் அபச்சாரப்பட்டான் இல்லையா? எப்பொழுதுமே இந்த ஆயர்கள் என்ன பண்ணுவான்னா, வருடத்திற்கு ஒரு முறை நிறைய ஒரு நாள் நல்ல பிரசாதங்கள்லாம் பண்ணி தயிர், பால், நெய், பழம், காய்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இந்திரன் மழை கொடுக்கறான் அப்படின்னு நினைச்சுண்டு அவனுக்கு கொண்டு போய் படைப்பார்கள். அப்போ கிருஷ்ணன் திருவதாரம் பண்ணின பிறகு கிருஷ்ணன் என்ன பண்றான், விவரம் தெரிஞ்ச பிறகு சொல்லிடுறான், உங்களுக்கு மாட்டுக்கு புல்லோ தண்ணியோ கொடுக்கறது கோவர்தனகிரி மலைதான், இந்திரன் கொடுக்கல. அதனால இந்த தடவை கோவர்தனகிரிக்கு தான் நம்ம சமர்ப்பிக்க போறோம் அப்படின்னு என்ன பண்ணிடுறான், கோவர்தனகிரிக்கு கொண்டு போய் இத்தனையும் சமர்ப்பிச்சுட்டான். அதுக்கும் அந்தர்யாமியா இருந்து யார் அதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டா அப்படின்னா சாட்சாத் அந்த கண்ணன் தான் இல்லையா? அப்போ கல்லெடுத்து கல்மாரி காத்தாயின்னு இவன் என்ன பண்ணினான், இந்திரன் வந்துடுது. எப்பவும் நமக்கு உணவை கொண்டு போய் கோவர்தன மலைக்கு போய் வாழலாம் படைச்சுட்டாளே அப்படின்னு கோபத்தினால என்ன பண்ணினான், நல்லா 7 நாட்கள் கல் மழை, கல்லா கொட்டுறது மழை, யாராலையும் அங்க இருக்கவே முடியல. எம்பெருமான் என்ன பண்ணா, கோவர்தனகிரியை தூக்கினான். தூக்கி அதுக்குள்ள தனக்கு வேண்டிய ஆயர்கள், ஆய்ச்சிகள், மாடு, கன்று எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சுட்டான். இப்படி அபசாரப்பட்டான். ஆனா அந்த வச்சு காப்பாத்தினா. இப்படி அபசாரப்பட்ட இந்திரனை எம்பெருமான் தண்டிச்சானா அப்படின்னா தண்டிக்கலையா. ஏன்னா அவனுக்கு பாவம் பசி கோபம் இல்லையா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய உணவை கோவர்தனகிரிக்கு படைச்சாச்சு. அந்த பசி கோபத்தினால இவன் இப்படி பண்ணினானே தவிர, பாவம் கொஞ்ச நாள் ஆனா சரியா போயிடும், அவனுடைய கோபம் குறைஞ்சிடும் அப்படின்னு தன்னிடத்துல அபசாரப்பட்ட அடியவனை கூட எம்பெருமான் தண்டிக்காம அவனை விட்டுட்டானான் எம்பெருமான். அப்ப கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணினான் இந்திரன் அப்படின்னு பாக்குறோம். அப்பதான் எம்பெருமானுக்கு கோவிந்தன் அப்படிங்கிற திருநாமம் உண்டாச்சு. கறவைகள் பின் சென்ன கானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு கோவிந்த நாமத்தை சொல்றா இல்லையா? அந்த கோவிந்த பட்டாபிஷேகம் இந்த இந்திரநாமம் எம்பெருமானுக்கு பண்றான். அப்ப குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, அந்த குணம் அபச்சாரப்பட்டாலும் அவனை தண்டிக்காத அந்த சீல குணத்தை குணம் போற்றி அப்படிங்கிற. குன்னு குடையா வெடுத்தாய் குணம் போற்றி, வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி அப்படிங்கிறார். எங்கேந்து வந்தது எம்பெருமானுக்கு வேல் அப்படின்னா, தசரதன் கையில வில்லு வச்சுட்டு இருப்பான். அதனால ராமர்கள், லக்ஷ்மணர்கள், வரத சத்ருக்னர் எல்லாம் வில் வச்சுட்டு இருப்பான். அது அவளோட குடும்ப பாரம்பரியம். இங்க எடுத்ததுமே முதல் பாசுரத்துல கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், நந்தகோபன் வேல் வச்சுட்டு இருக்கானாம். அதனால எம்பெருமான் கையில வேல் வச்சுட்டு இருக்கிறதா பாடுறா நாச்சியார். வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றின்னு வேல் ஏதாவது பண்ணித்தா, அதுக்கு எதுக்கு போற்றி சொல்றா அப்படின்னு கேட்டா பயமா. ஏன்னா இத்தனை சரித்திரத்தை சொல்லிட்டா. எம்பெருமான் திருவுலகளந்தான், இலங்கைக்கு நடந்தான், இந்த சகடாசுரனை வதம் பண்ணினான், கன்று குணிலா வெறிந்தான், இப்படி பல சரித்திரங்களை சொன்னதுனால அவனுக்கு எங்கேயாவது கண்ணு பட்டுடுமோ, இதெல்லாம் கேட்டு கம்சன் வந்துடுவானோ திரும்ப அப்படின்னு பயந்துண்டு ஒரு திருஷ்டி தோஷம் போறதுக்காக எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000ன்னு ஆரம்பிச்சு வடிவாயினன் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பிராட்டிக்கு பல்லாண்டு பாடுறார். வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டுன்னு ஆழிக்கு பாடுறார். சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு. எல்லாம் பார்த்து பாடிட்டே இருக்காராம். எம்பெருமான பார்த்து பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடுறார், பிராட்டியை பார்த்து பாடுறார், ஆழியை பார்த்து பாடுறார். ஆனா சங்க மட்டும் பார்த்து பாடும் பொழுது அப்பாஞ்ச சன்னியம்னு சொல்லிட்டார். ஏன்னா எம்பெருமான் கையில தரிச்சுன்னு இருக்கான். சொன்ன மாதிரி முன் கால்கள் மேல்புறம் எப்படி கருப்பா இருந்ததோ, அடிப்புறம் எப்படி சிகப்பா இருந்தோ, அது போல திருக்கைகளும் மேற்புறம் கருப்பா இருக்கும் எம்பெருமானுக்கு, உள்பக்கம் சிகப்பா இருக்கும். அப்படி வெளிப்புறம் கருப்பு, உள்பக்கம் சிகப்பு, கையில பாஞ்ச சனியம் வெளவெளேன்னு இருக்கான். இவரே எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்குற. பிராட்டிக்கு பல்லாண்டு, சக்கரத்துக்கு பல்லாண்டு, சங்குக்கு பல்லாண்டுன்னு சொல்லிண்டே வரும்பொழுது நம்மளே இப்படி காமிச்சு கொடுக்குறோமே. இந்த கருப்பு, வெளுப்பு, சிகப்பு எல்லாம் சேர்ந்து இவ்வளவு அழகா இருக்கே, இவனுக்கு யாராவது திருஷ்டி போட்டுருவாளோ அப்படின்னு அந்த பாஞ்ச சன்னியத்தை பாடாம இப்படி தலைய குனிஞ்சுன்னு பாடுறாரு. அந்த பாஞ்ச சன்னியம் அப்படின்னு பார்க்காத விஷயத்த அப்படித்தானே சொல்லுவோம். அந்த அப்படிமோ அது மாதிரி அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு அவரு பாடினார். அவருடைய பெண் பிள்ளை தானே இவ. உடனே என்ன பண்ற, அந்த வேல் எதுவுமே பண்ணல. ஆனா இவனுடைய பெருமையெல்லாம் சரித்திரத்தெல்லாம் சொல்லிண்டே வந்துட்டோம், இவனுக்கு ஏதாவது கண்ணு பட்டுருமோ அப்படின்னு பயந்து போய், உனக்கு திருஷ்டி தோஷம் எதுவும் வராம இருக்கணுமே அப்படின்னு அந்த வேலுக்கு பல்லாண்டு அப்படிங்கிறான். நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் அப்படிங்கிறார். என்று அப்படின்னு
சம்சாரிகள் எப்பவும் பெருமாளையும் சேவிச்சுப்போம், நம்ம வேலையும் பார்த்துப்போம் இல்லையா? எப்பவும் எம்பெருமான் நன்னா இருக்கணும் அப்படின்னு நம்ம எப்பொழுதும் பொழுதனைக்கும் அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டே இருக்கோமானா அப்படி கிடையாது. ரெண்டையும் பார்ப்போம் நம்ம. ஆனா இவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, உன்னுடைய விக்கிரமும் ஒன்னொழியாமல் எல்லாம் என் சுவர் வழி எழுதி கொண்டேன்னு பெரியாழ்வார் பாடுறார். அந்த பெரியாழ்வாருடைய பெண் பிள்ளையா இருக்கிறதுனால இவ என்ன சொல்றா, உனக்கு மங்களாசாசனம் பாடுறதுதானே எங்களோட வேலையே, வேற வேலையே கிடையாது. அதனால என்னென்னும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், உனக்கு கைங்கரியம் பண்றதைதான் நாங்கள் எப்பவும் எங்களுடைய நோக்காக கொண்டிருக்கிறோம். பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம். இன்று அப்படின்னு சொல்றது அன்று நடந்த சரித்திரத்துக்கு அவள் இன்று வந்தோம். ஏன்னா அன்னைக்கு உனக்கு பாடுபவர்கள் யாரும் இல்லை, அதற்காக இன்று பாட வந்தோம் அப்படின்னு இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ ரெம்பாவாய் அப்படின்னு இப்படி மங்களாசாசனம் பண்றா. ஏன்னா கிருஷ்ணன் இருக்கிறதோ ஆயிச்சேரி. நம்ம சக்கரவர்த்தி திருமகன் ஆந்திரல் மேலிமொயம்பின் அரக்கர் குலத்தை தடிந்தான்னு அவருடைய நாடு எப்படி அப்படின்னா, பிதா சம்பராந்தகன் அப்படின்னு சம்பராசர யுத்தத்திலே ஜெயித்தவன் தசரதன், ஊர் அயோத்தியை, புரோகிதர் வசிஷ்டர். ஆனா இங்க அப்படியா அப்படின்னு கேட்டா இல்ல. எழும் புல் பூண்டெல்லாம் அசுர ஆவேசம். அண்ணன் கொஞ்சம் நகந்தானா இந்த பாம்பன் என்ன பண்ணுவான், அந்த தீம்பன் என்ன பண்ணுவான்னா பாம்பு வாய்க்குள்ள போயிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சேஷ்டிதங்கள்லாம் பண்ற கிருஷ்ணன் இவனுக்கு பல்லாண்டு பாடல அப்படின்னா திருஷ்டி பட்டுடும். மங்களாசாசனம் பண்றது அப்படிங்கிறதுதான் காவலாம். இவனுக்கு என்ன காவல், இவனை எப்படி ரட்சிக்கலாம், இந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்டா மங்களாசாசனம் செய்வது ஒன்றே நமக்கு நோக்கம், அதுதான் காவல் அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றா. வென்று பகை எடுக்கும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியுடைய குழந்தைகளும் அவனும் வில் பிடிச்சது போல இங்க நந்தகோபரும் கிருஷ்ணனும் கூர்வேல் கொடுஞ்சொழிலன் குமரன்னு பார்த்தோம், நந்தகோபன் குமரன்னு பார்த்தோம். வேலை பிடித்தென்னை மார்கழோட்டில் என்ன விளையாட்டோ நாச்சியார் திருமொழியில இந்த வேல் பத்தியும் நாச்சியார் சாதிக்கிறார். இப்படி வெறுங்கைய கண்டாலும் போத்தி போத்தின்னு சொல்றவா, வேல் பிடிச்ச கைய கண்டா போற்றின்னு சொல்ல மாட்டாளா? நிச்சயம் சொல்லுவா. அதனால அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு எப்படி நாக்குக்கு ஷட்ரசம் அறுசுவை அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி போற்றியில அறுசுவையா இது. அடி போற்றி, திரள் போற்றி, புகழ் போற்றி, கடல் போற்றி, குணம் போற்றி, வேல் போற்றின்னு அறுசுவையா சொல்றா. பறைகொள்வான் இன்னையாம் வந்தோம் அப்படியும். ஏன்னா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாகும். இந்த பிறவி மட்டும் அல்லாமல் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தான் உனக்கும் எனக்கும் சம்பந்தம். ஏன்னா எம்பெருமானுக்கும் நமக்கும் ஜன்மமா சம்பந்தம். அதுவும் இல்லாம எத்தனை சம்பந்தம்னா நவவித சம்பந்தம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார். உற்றோமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம், உனக்கு பண்ணதான்ப்பா வந்தோம். ஆனா யாம் வந்தோம் இறங்கு. இங்க என்ன சொல்றா அப்படின்னா, நாங்களே வந்தோம். நம்ம போன முந்தானத்து பாசுரத்திலே நம்ம அனுபவிச்சோம். பரகத ஸ்வீகாரம் பண்ணலாமா இல்ல ஸ்வகத ஸ்வீகாரம் தான் ஸ்வரூப விருத்தமா அப்படின்னு கேட்டா, ஸ்வகத ஸ்வீகாரம் தான் ஸ்வரூப விருத்தம். ஆனா நாங்க காத்துட்டு இருந்தோம்ப்பா. ஏன்னா இவ நோன்புன்னு தொடங்கி ஒரு 5 பாட்டு எம்பெருமான பத்தி பாடி, அப்புறம் 10 பாட்டு பெண் பிள்ளைகளை எழுப்பி, இங்க வாயில் காப்பான், நந்தகோபன், யசோதை பிராட்டி, பலராமன், கிருஷ்ணன், நப்பிள்ளை பிராட்டின்னு எழுப்பி இப்ப 24வது பாசுரத்துல வர்ற வரைக்கும் எம்பெருமான் இன்னும் வரலையே. உன் வரவை எதிர்பார்த்து நீதான்ப்பா வரணும், இதுதான் ஸ்வரூபம், எங்களுடைய வீடு தேடி நீதான் வரணுமே தவிர ஒரு பெண் ஆணை தேடி போவாளா? போமாட்டா இல்லையா? எம்பெருமானாகிய நீதான் எங்களை ஆட்கொள்ளணும். ஆனா யாம் வந்தோம் இன்று இறங்கு அப்படின்னு சொல்றா. உன் வரவை எதிர்பார்த்து நாங்கள்லாம் காத்துன்னு இருந்தோம். ஆனா எங்களால தரிக்க முடியல. உன்னை விட்டு பிரிஞ்ச ஒரு வருத்தத்தினால, ஆற்றாமையினால அங்க இருக்க முடியாமல் இங்கே நாங்கள் புறப்பட்டு வந்து விட்டோம் அப்படின்னு அவனுக்கு மங்களாசாசனம் பண்றா. இப்படி கைங்கரியத்தை பிரார்த்தித்து வந்தவர்கள் மங்களாசாசனம் பண்ணலாமா அப்படின்னா, ஒரு அடியவன் அப்படின்னு இருந்தான்னா எம்பெருமானுக்கு, அதாவது தான் ஈஸ்வரனால ரட்சிக்கப்படுறவன் அப்படின்னும், ஈஸ்வரன் தன்னை ரட்சிக்கிறவன் அப்படின்னு தன்னுடைய ஸ்வரூபத்தையும் ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் உள்ளபடி உணர்ந்தவர்கள் இப்படி மங்களாசாசனம் பண்ணலாமா? எம்பெருமான் தானே நம்மளை ரட்சிக்கணும், நம்ம எதுக்கு அவனுக்கு போய் பல்லாண்டு பாடணும், எதுக்கு மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா அப்படின்னா, கர்ம சம்பந்தத்தினால ஒரு விபரீதமா ஏதாவது பண்ணினோம், இந்த லீலா விபூதியில கர்ம சம்பந்தத்தினால ஏதாவது பண்றோம் அப்படின்னா அந்த விபரீத ஞானம் இருக்கக்கூடாது, அது விட வேண்டிய ஞானம்.
ஆனா எம்பெருமானுடைய விலட்சணமான அந்த விசேஷமான தன்மையை பார்த்துட்டு அவனுடைய கல்யாண குணங்களை பார்த்துட்டு வர்ற விபரீத ஞானம் அவசியம் இருக்கணும். இது சொரூபம் இல்லாட்டியும் பரவாயில்ல, இதுதான் சொரூபத்துக்கு தக்கது. ஏன்னா ஒரு தொண்டனா இருக்கும், நம்ம எல்லாம் எம்பெருமானுக்கு அடிமை இல்லையா? ஆத்மாவினுடைய தன்மையே சேஷத்துவம் பாரதந்திரியம் தான். அப்போ அடிமையாக இருக்க வேண்டியவன் தலைவன் தன்னுடைய தலைவனுக்கு மேன்மையை உண்டாக்கணும். அதுதான் அடியவனுக்கு கடமை. தன்னுடைய நன்மையை பார்க்காம எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோன்னு மங்களாசாசனம் பண்றது அப்படிங்கறதுதான் ஒரு தொண்டனுக்கு இட்ட வழக்கா இருக்கணும். அதுதான் அவனுக்கு ஸ்வரூபம். அதைத்தான் இவ தகப்பனாரான பெரியாழ்வாரும் பண்ணினார். அதனால்தான் பெரிய ஆழ்வார். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை, அதாவது தனக்கு மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னு தான். எல்லா ஆழ்வாருடைய பிரபந்தத்திலையும் பார்த்தோம்னா நம்மாழ்வார் எடுத்ததுமே இன்னென்ன யோனிமாய் பிறந்தா இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்டருள்வாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு 32 வயசுதான் இருந்தார். அதுவும் புளிய மரத்தடையில தான் இருந்தார். சம்சாரத்துல ஈடுபடவே இல்லை நம்மாழ்வார். ஆனா என்ன சொன்னார்னா, பிரபந்தம் திருவிருத்தம் ஆரம்பிக்கும் போதே இந்த உலகத்துல கொடு உலகம் காட்டேல், இந்த உலகத்துல என்னால வாழவே முடியாது, எனக்கு மோட்சம் கொடு. எல்லா ஆழ்வார்களும் இதைத்தான் கேட்டா எம்பெருமான் இடத்துல, மோட்சம் கொடு மோட்சம் கொடு மோட்சம் கொடு, என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல. ஆனா எம்பெருமான் நன்னா இருக்கணும்னு முதல்ல மோட்சத்தை கேட்காம எம்பெருமான் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடினது யாரு அப்படின்னா பெரியாழ்வார் தான். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளையான ஆண்டாளும் அதே வழியில தான் போறா. ஏன்னா பெரியாழ்வார் காட்டின கண்ணனை தான் இவ சேவிச்சா. அவர் அந்த கிருஷ்ண கதைகளை சொல்லி சொல்லி வளர்க்கவே தான் இவள் வளர்ந்தார். விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு எங்க அப்பா எப்படி பூச்சி விடுவா, நீராட்டம் பண்ணுவா, காப்பிடல் பண்ணுவா, அவனை கூப்பிடுவா வான்னு. அப்ப வந்துடுவான் அவன். நான் கூப்பிட்டு வராட்டி என்ன, நாச்சியார் திருவிழா சாதிக்கிறான், நான் கூப்பிட்டு வராட்டி என்ன, விஷ்ணு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே அப்படின்னு அவர் குளிக்கவான் 10 பாசுரம் பாடியிருக்கார், காப்பிடல் 10 பாசுரம் பாடியிருக்கார், பூச்சி விட்டால் பாடியிருக்கார். அதனால அப்ப கூப்பிடும் பொழுது நான் பாத்துக்குவேனே, நான் கூப்பிட்டு வராட்டி என்ன, எப்படியும் அவன் வந்துதானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அவளுக்கு. அதனாலதான் எல்லா ஆழ்வார்களை காட்டும் பெரியாழ்வாருக்கு அந்த படி அவர் உயர்ந்திருந்தார். அதனாலதான் அவதாரிகையில பார்த்தோம்னா மற்ற ஆழ்வார்களுக்கும் பெரியாழ்வாருக்கும் எவ்வளவு வித்தியாசம்னா மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லுவா. அது மாதிரி ஒவ்வொரு ஆழ்வார்களையும் காட்டின்றே வருவார். ரிஷிமுனிகளுக்கும் நமக்கும் அந்த ரிஷிமுனிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆழ்வாருக்கும் பெரியாழ்வாருக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் இடையில மலைக்கும் மடுவுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். ஏன்னா பெரியாழ்வார் அவனுடைய பொங்கும் பரிவாலைய பாடினதுனால அவருக்கும் மற்ற ஆழ்வார்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. இவள் பட்ட மகிழ்ச்சி, எம்பெருமானுடைய பத்தினியே ஜீவர்களாகிய நம்ம உஜ்ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு வராக அவதாரம் எடுத்த பொழுது எம்பெருமான் கருத்துக்களை எல்லாம் வாங்கி கொண்டு இங்க ஜீவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னே தான் பெரியாழ்வார் பெண் பிள்ளையாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதாரம் பண்ணினவள் திருப்பாவையும் பாடினாள். ஜீவர்கள் உஜ்ஜீவனம் அடையணும்னு திருப்பாவை பாடினாள், நாச்சியார் திருமொழி பாடினாள். அதை எப்படி நடத்தி காமிக்கணும் அப்படின்னு திருப்பாவை நோன்பு நோற்று ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசுரம் நம்ம சேவிக்கிறோம். பெண்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு திருப்பாவை என்கிற நோன்பு நோற்று இந்த நோன்பை தலை கட்டி பரம புருஷார்த்தமாகி கைங்கரியத்தை பெற்றாள் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படியாக திருப்பாவையில இன்னைக்கு சாசன பாசுரம், நாளை ஒருத்தி மகனாய் அப்படின்னு எம்பெருமான் எப்படி இங்கு பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அந்த கஞ்சன் மனத்திலே எப்படி இருந்தான் அப்படிங்கிறத நாளை பாசுரத்துல நாம் அனுபவிக்க போகிறோம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். அடியேன் குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். அடி